சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம். சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னைக்கு சித்திரை தேர் திருவிழா. நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருந்து நம்மளுடைய நலனுக்காக விரதம் இருந்த ஒரு அற்புதமான தாய். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல விதமான உணவுகளை எடுத்து சாப்பிட்றோம். நம்ம மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆன்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்மீகத்தால மட்டும்தான் முடியும். ஆன்மீகம் மட்டும்தான் மனசுல இருக்க அழுக்க எடுக்கிறதுக்கு ஒரு உண்மையான சக்தி இருக்கு. அதாவது உண்மையான பக்திக்கு அந்த சக்தி இருக்கு. சாமி கும்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்தியான்னு கேட்டால் கிடையாது. அதாவது எல்லாருமே டெய்லி கோவிலுக்கு போறனால பக்தி வந்துடுமான்னு கேட்டாலும் கிடையாது. ஆத்மார்த்தமா நம்ம என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறோம், எல்லாத்துக்குமே காரணம் இறைவன் தான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லதா நடக்கும்போது நம்ம ஆண்டவனை கொண்டாடுறதும், நமக்கு அது இன்னைக்கு நினைச்சது இது கிடைக்கலங்கும் போது அவரை திட்டுறதும் தான் பார்த்தீங்கன்னா மனுஷ இயல்பு. ஆனா தெய்வம் பார்த்தீங்கன்னா நியாயத்தராசு தான். எப்பவுமே அவங்க நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும், சாமி கும்பிட்டாலும் அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் நியாயத்து பக்கம் தான் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடை எப்பவுமே செய்யணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆன்மீக வழியில நம்ம போறோங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நல்லபடியா தொடங்கி அம்பாள் தேர்ல ஏறி வீதி உலா வந்துட்டாங்க மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக. அதே மாதிரி அவங்க என்ன விரும்புவாங்க அப்படின்னு மக்களுக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பஸ் வசதி இல்லை, மாட்டு வண்டியில போவாங்க, இல்லை நடந்து போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நடந்து போறவங்க வேண்டுறாங்க அப்படின்னா அந்த வசதி இல்லாதப்ப ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இப்ப எல்லா வசதியுமே இருக்கு. இருந்துமே நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்பவும் சமயபுரம் மாரியம்மனுக்கும் சரி, பழனி முருகனுக்கும் சரி, சபரிமலைக்கும் சரி நடந்தே இன்னமும் நிறைய பேர் போறாங்க, எவ்வளவு மைல் தூரமா இருந்தாலும். அப்ப பார்த்தீங்கன்னா பக்தி பெருக்கெடுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிலர் பண்ற சின்ன சின்ன தவறுகள்னால அந்த பக்தியோட தன்மை அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போகுதே தவிர, பக்திங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்க தெருவில், அதாவது எங்க வீட்டுக்காரர் பிறந்த இடம் அங்க பார்த்தீங்கன்னா புதுசா வருஷமா பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிறது போடுறாங்க. அன்னதானம்னா சாதாரண அன்னதானம் இல்லை, வடை பாயாசத்தோட நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி, அதாவது கையில தட்டு வாங்கி நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உட்கார வச்சு அவங்களுக்கு சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல், ஒரு கல்யாண விருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடை பாயாசத்தோட அன்னதானம் போட்டாங்க. வருஷம் நல்லபடியா தொடங்கியிருக்காங்க. இதுல எங்களுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வருஷமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா அன்னதானம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்பவுமே வருஷமே நாகமணி அம்மன் கோவிலுக்கு போவோம். போற வழியில பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வாங்கவும் அன்னதானம் கொடுக்கவும் செஞ்சாங்க. கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே அளவுக்கு வாங்குறதுலயும் இருக்கணும். வாங்குறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே அளவு கொடுக்கறதுலயும் இருக்கணும். அது அன்னதானத்துக்கு ரொம்பவே பொருந்தும். தான தர்மங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். நிறைய பேர் தர்பூசணி ஜூஸு இந்த மாதிரி விஷயங்கள், மோர் பாக்கெட் இந்த மாதிரியும் கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டில் மட்டுமே கொடுக்குறவங்க இருக்காங்க. சில பேர் கிளர்ன சாதம், குஸ்கா இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்தாங்க. சில பேர் பந்தல் போட்டு உட்கார வச்சும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. தர்பூசணியெல்லாம் கட் பண்ணி பீஸ் பீஸாக கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை நம்ம வாங்கி கட் பண்ணி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வெயிலில் நின்று வண்டியில் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நினைக்கிறதெல்லாம் பெரிய மனசு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதெல்லாம் பார்த்துட்டு நாகமணி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். கரெக்டாக சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு அந்த காவேரி ஆற்றங்கரையிலேருந்து எடுத்துட்டு வந்த நீரால அபிஷேகம் பண்ணிட்டு ஆராதனை தொடங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா நல்லபடியா தொடங்கி நல்லபடியா நிறைவடைந்துருச்சு. அம்பாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கங்கிறது அது நமக்கு மனசார உணர முடிஞ்சுது. நான் பார்த்தீங்கன்னா 5 வாரம் பூச்சிகளுக்கும் இந்த வருடம் 2025 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா, சமயபுரம் மாரியம்மனுக்கு 5 வாரமும் நான் பூச்சைகள் விழாவுக்கு பூ போட்டேன். வீட்டுல பூ போட்டு சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி தேர் திருவிழாவும் பார்த்து நாகமணி அம்மன் கோவிலுக்கும் போயாச்சு. எந்த தடையும் இல்லாம நல்லபடியா பண்ணியாச்சு.
இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் இன்னைக்கு தேர்ல எப்படி அலங்காரத்துல உட்காந்துருக்காங்களோ அந்த போட்டோவும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாருங்க. நான் வந்து இந்த வீடியோ பேசும்போது நான் இன்னும் தேரை போய் நேர்ல பார்க்கல. சாயங்காலமா தான் போவோம். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கனால கொஞ்சம் வெயில் தாழ்ந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாகமணி அம்மன் கோயிலுக்கு மதியம் உச்சிக்கால பூஜையில போய் கலந்துக்கிட்டோம். சமயபுரம் மாரியம்மன் எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு நாகமணி அம்மனும் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி தான் அந்த நாகமணி தேவி. அவங்களுக்கும் நல்ல அலங்காரம் பண்ணி ஆராதனை எப்படி வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு நம்ம வந்து பானகம் மோர் இதெல்லாம் வந்து கொடுக்குறோமோ, சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எல்லாம் வச்சு படைச்சு நல்லபடியா வந்து அம்பாவை வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் மனசுக்கு நிகழ்ச்சியாகவும் இருந்தது. கோயில் விளங்க குடி விளங்கும், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சிறப்பு வாய்ந்த இடம்தான் கோவில். நம்மளுடைய மனசை வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் தான். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம மனசாட்சிக்கு விரோதமா யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கோமா, இல்ல நமக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா, நம்ம தப்பு பண்ணாமலேயே நமக்கு தண்டனை கிடைக்குது, நம்ம கர்மா ஏன் எப்ப வந்து ஒளியும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம புலம்பக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் தான். அத்தனை புலம்பல்களையும் கேட்டுக்கிட்டு நமக்கு வந்து அப்பப்ப வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா மாரியம்மா. அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம். அவங்க நினைச்ச மாதிரியே மக்கள்லாம் ஒத்துமையா இருந்து அன்னதானம் வழங்கி நல்லபடியா வந்து இந்த திருவிழாவை சிறப்பா வந்து கொண்டு போய் நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சிட்டாங்க. இந்த வருஷம் நல்லபடியா மாறி மழை பொழிஞ்சு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாம மக்கள் எல்லாம் பஞ்சம் பட்டினி இல்லாம நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வேண்டிக்குவோம். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க. தனித்தனியா இருக்கிற வேண்டுதலை நம்ம அவங்கள்ட்ட முறையிடுவோம். நமக்கான தேவைகளை அவங்க கிட்ட சொல்லுவோம். நமக்கு எது தகுதியானதோ அதை வந்து அம்மா நமக்கு கண்டிப்பா தருவாங்க. இவங்கதான் இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் தேர் வீதி உடால குதிரை வாகனத்துல நல்ல ஜம்முன்னு நல்ல ஒரு கம்பீரமா வந்து பாத்தீங்கன்னா விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தாங்க. தேர்ல அழகா அவங்க நல்லபடியா தரிசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு யாரெல்லாம் வந்து அவங்கள அருள் பெற்றிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் சக்தி ஆதி பராசக்திங்கிறத டைப் பண்ணுங்க. அம்மாவோட புகழ் பரவட்டும். அம்மாவின் அருள் வந்து நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த சித்திரை மாசம் நமக்கு நல்லபடியா வந்து ஒரு தித்திப்பான மாதமாகவும் தித்திப்பான தமிழ் புத்தாண்டாவும் தொடங்கட்டும்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியா எல்லாரும் வந்து சேமமா இருப்போம். அம்மாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சக்தி பராசக்தி.